こんばんは。こんばんは、ma'am. Okay, start කරමු. අද තියෙන lesson 6 වල grammar part එක. Right. එතකොට මේකේ තියෙනවා wo කියන particle එක, right? wo particle එක use කරන විදිහ. මේක අලුත් particle එකක්. ඒකට wo කියලා කියන්නේ හිරගන alphabet එකේ තියෙන wo අකුර. මේක particle එකක් විදිහට use කරනවා. ඒතර wo particle එක use කරන්නේ sentence එකක object එකත් එක්ක. හරි? සිංහලෙන් නම් කර්මය කියලා කියනවා. object එකත් එක්ක තමයි wo කියන එක use කරන්නේ. ඒකෝට sentence එකක් හදනකොට object එක ඊළඟට wo particle එක ඊළඟට verb එක දාලා මේ වගේ structure එකක් හදා ගන්න පුළුවන්. ඒත් example තියෙනවා I eat breakfast. මම උදේ කෑම කනවා කියන sentence එක. එතකොට මේකේ subject එකක් ඉන්නවා I කියන්නේ වතසි subject එකත් එක්ක කලින් අපි කිව්වා වා කියන particle එක. ඊළඟ breakfast එක කනවා කියලා කියන්නේ. ඒතර කන්නේ මොනවද breakfast එක. එහෙනම් breakfast කියන එක තමයි object එක වෙන්නේ. breakfast එකට කියනවා අසගොහාන්. අසගොහාන්. ඊළඟට wo කියන particle එක ඊළඟට eat කියන verb එක use කරනවා. 那私は朝ごはんを食べます。私は朝ごはんを食べます。මේ වගේ sentence එකක object එකක් තියෙනවා නම් use කරන particle එක තමයි wo කියන particle එක. right okay. ஓகே மேம். இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 6வது லெசன்ல wo அப்படின்ற பார்ட்டிக்கலை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பார்க்க போறோம். இந்த wo அப்படின்னு சொல்லக்கூடியது இறகுனால வரக்கூடிய wo எழுத்து தான் வந்து இந்த இடத்துல wo பார்ட்டிக்கலா பயன்படுத்தப்படும். இந்த wo அப்படின்ற பார்ட்டிக்கல் எப்பவுமே ஒப்ஜெக்டோட அதாவது செயற்படு பொருளோட வந்து சேர்த்து சொல்லப்படும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வசனத்துல வந்து ஒப்ஜெக்ட் செயற்படு பொருள் வருதுன்னா அதுக்கு பின்னால woன்ற பார்ட்டிக்கல் வரும். அதுக்கு பின்னால வினைச்சொல் வரக்கூடியதாக காணப்படும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா முதலாவது உதாரணம் ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட், அதாவது நான் வந்து காலை உணவு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் அப்படின்னு பாருங்க வத்தஷி, இது வந்து சப்ஜெக்ட்ன்றதுனால வா பார்ட்டிக்கல் இந்த இடத்துல வந்திருக்குது. அவைய வத்தஷி வா. அதை வந்து காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அசகொஹான் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் இந்த இடத்துல ஒப்ஜெக்ட் செயற்படு பொருளாக காணப்படுது. ஆகவே அசகொஹானோட wo அப்படின்ற பார்ட்டிக்கலை சேர்த்துக்கொள்ள வேணும். அதுக்கு பின்னால பார்த்தீங்கன்னா ஈட் சாப்பிடுதல் அப்படின்றதுக்கு தபேமஸ் அப்படின்னு சொல்லப்படும். ஆகவே ஃபுல் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா வத்தஷிவா அசகொஹான் wo தபேமஸ். ஓகே. right okay. ඒ වගේ ඊළඟ sentences ටික try කරමු. இதே மாதிரி மீதமுள்ள சென்டென்ஸ் ட்ரை பண்ணுங்க.
next one ඊළඟ sentence එක ඊළඟට තියෙනවා I drink tea. මම tea බොනවා කියන sentence එක. එතකොට මේකෙත් subject එකේ ඉන්නවා I වත්තෂි වා. tea වලට කියන ඕචා. ඒකට object එක නිසා wo කියන particle එක. and drink කියන verb එක තමයි nomimasu. වත්තෂි වා ඕචා wo nomimasu. වත්තෂි වා ඕචා wo nomimasu. Okay. ஓகே மேம். ரெண்டாவது சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ ட்ரிங்க் டீ, நான் டீ சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்படின்றதுக்கு வந்து வத்தஷி அதோட வா பார்ட்டிக்கல். அதுக்கு பின்னால் பார்த்தீங்க அப்படின்னா டீ அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அதாவது தேநீர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓச்சா அப்படின்னு சொல்லப்படுது. இது செயற்படு பொருள் அப்படின்றதுனால அதோட ஓ பார்ட்டிக்கலை சேர்த்துக்கொள்ள வேணும். குடித்தல் அப்படின்னு சொல்கிறதுக்கு நொமிமஸ். ஆகவே ஃபுல் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா வத்தஷிவா ஓச்சாவோ நொமிமஸ். ஓகே. Okay, next one. ඊළඟට තියෙනවා I smoke cigarette. මම සිගරට් බොනවා. එතකොට ඒකෙත් subject එක I වත්තෂි වා සිගරට් වලට කියනවා tobacco ඊළඟට wo කියන particle එක smoke කියන verb එක තමයි suimasu. වත්තෂි වා tobacco wo suimasu. වත්තෂி වා tobacco wo suimasu. Okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ ஸ்மோக் சிகரெட், நான் சிகரெட் குடிப்பேன், அதாவது நான் சிகரெட் புகைப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் நான் அப்படின்றதுக்கு வத்தஷி அதோட வா பார்ட்டிக்கல் வத்தஷிவா அப்படின்னு வரக்கூடியதாയിരിக்கும். சிகரெட் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து தபக்கோ அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து செயற்படு பொருள்னால ஓ பார்ட்டிக்கலை சேர்த்துக்கொள்ள வேணும். புகைத்தல் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சுயிமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே வத்தஷிவா தபக்கோவோ சுயிமஸ். ஓகே மேம். ඊළඟට තියෙනවා question එකක්. What do you eat? මොනවද කන්නේ කියන sentence එක. එතකොට මෙතෙන්ද what කියන එක ගන්නවා. what කියන word එක තමයි nani. ඊළඟට wo particle එක. ඊළඟට eat කියනවා tabemas. එතකොට මේක verb එකක question එකක් නිසා ka එකක් add කරනවා tabemas ka. nani wo tabemas ka. nani wo tabemas ka. Okay. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வட் டு யூ ஈட், அதாவது நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் அப்படின்னு கேட்கக்கூடியது. இது ஒரு கேள்வி வடிவமாக ஒரு கொஷின் ஃபார்மாக காணப்படுது. வட் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு நனி, அதோட வந்து இப்போ அதுக்கு வரக்கூடிய ஆன்சர் தான் வந்து செயற்படு பொருளாக வரதுனால அதோட பக்கத்தில் போ பார்ட்டிக்கலை போட்டுக்கொள்ள வேணும். அதை வந்து சாப்பிடுதல் அப்படின்றதுக்கு வந்து தபேமஸ். இது வந்து வினாவுக்குரிய வாசனம் அப்படின்றதுனால கடைசியாக காவைட் பண்ண வேணும். ஆகவே பார்த்தீங்கன்னா நனிவோ தபேமஸ் கா. இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் வினைச்சொல் வரக்கூடிய கேள்வி வடிவம்ன்றதுனால தபேமஸோட கா வர வேணும். ஆகவே நனிவோ தபேமஸ் கா. ஓகே. next one. ඊළඟට තියෙනවා I study Japanese language. මම ජපනීස් ඉගෙන ගන්නවා. එතකොට මේකෙත් subject එක I වතෂි වා ජපනීස් තමයි object එක විදියට ගන්න. ජපනීස් වලට කියනවා නිහොන්ගෝ. ඊළඟට wo කියන particle එක study කියන verb එක බෙන්කියෝ shimasu. වතෂි වා නිහොන්ගෝ wo බෙන්කියෝ shimasu. වතෂි වා නිහොන්ගෝ wo බෙන්කියோ shimasu. Okay. ஓகே மேம். அஞ்சாவது சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ ஸ்டடி ஜப்பனீஸ் லாங்குவேஜ், அதாவது நான் ஜப்பானிய மொழியை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இல்லை நான் அப்படின்றதுக்கு வத்தஷி அதோட வா பார்ட்டிக்கல். ஜப்பானிய மொழி அப்படின்றதுக்கு வந்து நிஹோங்கோ அப்படின்னு சொல்லப்படுது. அது செயற்படு பொருள்னால அதோட ஓ பார்ட்டிக்கல். படிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து பெங்கியோ ஷிமஸ். ஆகவே வத்தஷிவா நிஹோங்கோவோ பெங்கியோ ஷிமஸ். ஓகே. right. එතකොට wo particle එක use කරන්නේ object එකක් එක්ක. ඊළඟට තියෙනවා shimas කියන verb එක. මේ shimas කියන verb එකේ meanings තුනක් තියෙනවා. first one පළවෙනි එක තමයි play කියන meaning එක. play. එතකොට මේකට sports games වගේ දේවල් play කරනවා කියන meaning එකක් එනවා. ඒ shimas එක්ක මෙතෙන් use කරන්නේ wo කියන particle එකම තමයි. example තියෙනවා I play football. මම football සෙල්ලම් කරනවා. subject එක I වතෂි වා
ෆුට්බෝල් වඩිකිනා කතකනා වලින් සක්කා. ළඟට වෝ කියන පාටිකලෙක ළඟට ප්ලේ කියලා කියන්නේ ශිමස්. වතශිවා සක්කාවෝ ශිමස්. වතශිවා සක්කාවෝ ශිමස්. ඒ වගේ ශිමස් කියන verb එකේ first meaning එක තමයි play. Okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா ஷிமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டை நாங்கள் பார்க்க போறோம். இந்த ஷிமஸ் அப்படின்றதுக்கு 3 அர்த்தம் காணப்படுது. அதுல முதலாவது அர்த்தம் பார்த்தீங்கன்னு சொன்னா பிளே அதாவது விளையாடுதல் பிளே அப்படின்றது அதுக்கு முதலாவது அர்த்தம். அதாவது ஏதாவது ஸ்போர்ட்ஸ் அல்லது கேம்ஸ் ஏதாவது ஒரு விளையாட்டை வந்து விளையாடுதல் அப்படின்னு சொல்லக்கூடியதாக காணப்படும். அதோடய வந்து பார்த்தீங்கன்னா ஷிமஸோடைய வந்து ஓ அப்படின்ற பார்ட்டிக்கல் தான் பயன்படுத்தப்படும். முதலாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஐ பிளே ஃபுட்பால் அதாவது நான் கால்பந்து விளையாடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா நான் அப்படின்றதுக்கு வத்தஷிவா, அது வந்து ஃபுட்பால் அப்படின்றதுக்கு வந்து கத்தக்கனாவால் சக்கா அப்படின்னு எழுத வேணும். அதோட ஓ பார்ட்டிக்கல் அதுக்கு பின்னால ஷிமஸ். ஆவே வத்தஷிவா சக்காவோ ஷிமஸ். ஓகே Right, next ඊළඟ sentence එක ලියන්න. அடுத்த சென்டென்ஸை எழுதி பாருங்க.
right ඊළඟ sentence එක දැන් තියෙනවා I play computer games මම computer games එල්ලම් කරනවා කියන sentence එක. එතකොට මේකේ subject එක I වතෂි වා computer games වලට කතකනා වලින් කියනවා computer game. ඊළඟට wo කියන particle එක ඊළඟට shimas verb එක. වතෂි වා computer game wo shimas. වතෂි වා computer game wo shimas. Okay. ஓகே மேம். ஐ ப்ளே கம்ப்யூட்டர் கேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐ அப்படின்றதுக்கு வந்து வத்தசிவா அப்படின்னு வரக்கூடியதாயிருக்கும். கம்ப்யூட்டர் கேம் அப்படின்றதுக்கு வந்து கம்ப்யூட்டா கேமு அப்படின்னு சொல்லப்படுது. கத்தக்கனாவால் அது எழுதப்பட வேணும். அது வந்து ஆங்கில வார்த்தை அப்படின்றதுனால அதோட வந்து ஓ பார்ட்டிக்கலை சேர்த்துக்கொள்ள வேணும். இறுதியாக ஷிமஸில் முடிக்க வேணும். ஆகவே வத்தசிவா கம்ப்யூட்டா கேமுவோ ஷிமஸ் அப்படின்னு வரும். ஓகே. ඊළඟට මේ ශිමාස් වල meaning එක තමයි hold game පවත්වනවා. ඒකට meetings events වගේ දේවල් පවත්වනවට ශිමාස් ගන්න පුළුවන්. ඒකට normal sentence එකක් හදන්නේ meeting එකක් පවත්වනවා hold a meeting. meeting එකට කියනවා කයිගි. ඊළඟට walk කියන particle එක ඊළඟට ශිමාස් කියනවා hold. කයිගි wo ශිමාස්. කයිගි wo ශිමාස්. Okay. அடுத்தது வந்து ஷிமஸ்கான இன்னொரு மீனிங் வந்து ஓல்ட், அதாவது நடத்துதல், மீட்டிங், அதே மாதிரி ஏதாவது ஈவெண்ட்ஸ், அதாவது நிகழ்ச்சிகள் அல்லது கூட்டங்களை நடத்துதல் அப்படின்னு சொல்றது ஒரு மீனிங்காக வரக்கூடியதாயிருக்கும். ஆகவே ஹோல்ட மீட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மீனிங்காக காணப்படுது. அதாவது ஹோல்ட மீட்டிங் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஹோல்ட் அப்படின்றதுக்கு வந்து கைக்கு, அதோட ஓ பார்ட்டிக்கல் அதோட ஷிமஸ்ல முடிக்க வேணும். ஆகவே கைக்கு ஓ ஷிமஸ் அப்படின்னு வரும். ஓகே. next one ඊළඟට අනිත් meaning එක තමයි මේ shimas කියන verb එකේ do කියන meaning එක. කරනවා කියන එක. ඒ කියන්නේ ඕනම දෙයක් කරනවා. example තියෙනවා do homework. ගෙදර වැඩ කරනවා. දැන් homework වලට කියන්නේ සුකුදයි. ළඟට wo කියන particle එක do කියනවා shimas. සුකුදයි wo shimas. සුකුදයි wo shimas. Okay. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது மீனிங் வந்து டூ, செய்தல் அப்படின்ற மீனிங் வரும். அதாவது ஷிமஸ்க்கு மூணாவது மீனிங் வந்து டூ, செய்தல். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டூ ஹோம்ஒர்க், அதாவது வீட்டு வேலையை செய்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இல்லை ஹோம்ஒர்க் அப்படின்றதுக்கு வந்து ஷுக்குதாய் அப்படின்னு சொல்லப்படுது. அதோடையும் ஓ பார்ட்டிக்கல் பயன்படுத்தப்பட வேணும். அதோட ஷிமஸ்ல முடிக்க வேணும். ஆகவே ஷுக்குதை ஓ ஷிமஸ். ஓகே. ඊළඟට තියෙනවා do work. වැඩ කරනවා. එහෙම නැත්නම් job එක කරනවා කියන meaning එක. job එකට කියනවා shigoto කියලා. shigoto ඊළඟට wo particle එක verb එක shimas. shigoto wo shimas. shigoto wo shimas. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா டூ ஒர்க், அதாவது வேலை செய்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது இந்த இடத்துல வந்து வேலை அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஷிகோத்தோ அப்படின்னு சொல்லப்படுது. அதோட ஓ பார்ட்டிக்கல் அதோட ஷிமஸ். அவை ஷிகோத்தோவோ ஷிமஸ். ஓகே. right එතකොට shimas වල meanings තුනයි play, hold, do කියන එක. ඒ ටික note down කරගන්න.
next part එකට යමු. ඊළඟට තියෙනවා an action is doing at a place. place එකකදී දෙයක් verb එකක් කරනවා කියන sentence එක. ඒකට මේකේ particle එක මතක තියාගන්න ඕනේ. එතන place එකත් එක්ක use කරනවා they කියන particle එක. they කියන්නේ හිරකන වල තියෙන they letter එක. they අකුර. ඊළඟට verb එක. example තියෙන I eat at the restaurant. මම restaurant එකේදී කනවා කියන sentence එක. ඒක කන place එක තමයි restaurant එක. දැන් මේකේ subject එකේ ඉන්නවා I වතෂි වා ඊළඟට restaurant එකේදී කතකනාව වලින් කියනවා restaurant. place එකත් එක්ක they කියන particle එක කනවට කියනවා tabemas. දැන් වතෂි වා restaurant de tabemas. වතෂි වා restaurant de tabemas. okay. ஓகே மேம். வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் செய்தல் அப்படின்றதுக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு செயல் செய்யப்படுது அப்படின்றதுனால முதலாவது வந்து பெயர் சொல்லா அந்த இடம் வர வேணும், பிளேஸ் வர வேணும். அதுக்கு பின்னாடி இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய பார்ட்டிகள் வந்து தே அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டிகள். இது ஹிரகனால வரக்கூடிய தே எழுத்து அதுக்காக பயன்படுத்தப்படும். அதுக்கு பின்னால வினைச்சொல் வரக்கூடியதா காணப்படும். முதலாவது உதாரணம் பாத்தீங்க அப்படின்னா ஐ ஈட் அட் த ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது நான் உணவகத்தில் சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நான் அப்படின்றதுக்கு வந்து வத்தசிவா அப்படின்னு சொல்லப்படும். அதே நேரம் இந்த ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து ரெசுத்தோரண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட தே பார்ட்டிகல் சாப்பிடுகிறதுக்கு தபேமஸ். வத்தசிவா ரெசுத்தோரோந்தே தபேமஸ் அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். ஓகே. right ඊළඟ sentences ටික අහන්න. மற்ற சென்டென்ஸ் மூலையும் ட்ரை பண்ணி பாருங்க.
Okay, next one. ඊළඟ තියෙන I buy a newspaper at the station. මම ස්ටේෂන් එකේදී පත්තරයක් මිලදී ගන්නවා කියන sentence එක. එතකොට මේකෙත් subject එක I වතශිවා ඊළඟට place එක තමයි station එක. station එකට කියන එකි place එකත් එක්ක they particle එක. එකි they ඊළඟට මේකේ object එකකුත් තියෙනවා newspaper. newspaper කියන shimbun. shimbun object එකත් එක්ක wo particle එක. ඊළඟට buy කියන verb එක තමයි kaimasu. දැන් වතශි wa eki de shimbun wo kaimasu. වතශි wa eki de shimbun wo kaimasu. Okay. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா சொன்னா ஐ பை அ நியூஸ் பேப்பர் எட் த ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து நான் அப்படின்றதுக்கு வதஷிவா அப்படின்னு வரக்கூடியதா காணப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன். ஸ்டேஷன் அப்படின்றது வந்து அதாவது தரிப்பிடம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து எக்கி அப்படின்னு சொல்லப்படுது. அவை இந்த இடத்துல எக்கி அப்படின்றது போடணும். அதோட தே பார்ட்டிக்கலை இணைச்சு கொள்ள வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த இடத்துல ஒரு செயற்படு பொருள் ஒரு ஒப்ஜெக்ட் கண்டிக்குது. அது நியூஸ் பேப்பர் பத்திரிகை அப்படின்னு சொல்லக்கூடியது. பத்திரிகை அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஷின்புன் அப்படின்னு சொல்லப்படுது. எப்பவுமே ஒப்ஜெக்ட் செயற்படு பொருளோட ஓ பார்ட்டிக்கலை இணைச்சுக்கொள்ள வேணும். ஆகவே அடுத்த ஓ பார்ட்டிக்கலை போட வேணும். வாங்குதல் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து கைமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே ஃபுல் செட் வதஷிவா எக்கிதே வதஷிவா எக்கிதே ஷிம்புன்போ கைமஸ். வதஷிவா எக்கிதே ஷின்புன்போ கைமஸ். ஓகே. Okay, next one. ඊළඟට තියෙනවා I study Japanese at university. මම යුනිවර්සිටි එකේදී Japanese study කරනවා. එතකොට යුනිවර්සිටි එකට කියනවා දායිගකු. place එක තමයි යුනිවර්සිටි. එතකොට place එකත් එක්ක they particle එක. ඊළඟට object එකක් තියෙනවා Japanese. Japanese කියන්නේ නිහොංගෝ. object එකත් එක්ක wo particle එක. ඊළඟ study කියන verb එක තමයි benkyou shimasu. ඒකට මේකට ඕන නම් ඉස්සරහට වතශිවා කියන එක ඇඩ් කරගන්න පුළුවන්. එහෙම නැත්නම් දයිගකු de nihongo wo benkyou shimasu. දයිගකු de nihongo wo benkyou shimasu. Okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சொன்னா ஐ ஸ்டடி ஜப்பானீஸ் அட் யூனிவர்சிட்டி. அதாவது நான் பல்கலைக்கழகத்தில் ஜப்பானிய மொழியை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அப்படின்றதுக்கு தைகக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே இது ஒரு இடம். அந்த இடத்தோட வந்து தே அப்படின்ற பார்ட்டிக்கலை பயன்படுத்த வேணும். அதுக்கு பின்னால் ஜப்பானிய மொழி அப்படின்றதுக்கு நிஹோங்கோ அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து நிஹோங்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செயற்படு பொருளாக காணப்படுது. ஆகவே செயற்படு பொருளோட போ பார்ட்டிக்கலை பயன்படுத்த வேணும். அது வந்து கல்வி கற்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து பெங்கியோ ஷிமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே தைகக்கு தே நிஹோங்கோவோ பெங்கியோ ஷிமஸ் அப்படின்னு வரும். உங்களுக்கு வேணும்டா ஒரு வத்தஷிவா அப்படின்றதையும் முன்னால போட்டுக்கொள்ளலாம். ஓகே. ඊළඟට තියෙනවා question එකක්. කොහෙදද photo ගන්නෙ? ඒතකොට photos ගන්න place එක කොහෙද කියලා අහන්නේ. ඒතකොට මේකට ගන්නවා where කොහෙද කියන word එක doko. ඊළඟට place එක ගැන අහන නිසා මෙතෙන්ද they කියන particle එක use කරනවා. ඊළඟ photos වලට කියන්නේ ශාෂින් ඒක object එකක් එනවා wo particle එක. ඊළඟ take එහෙම නැත්නම් ගන්නවට කියනවා torimas. ඒකට ඒකේ ප්‍රශ්නය අහන්නේ torimas කාවලි. දොකෝද ශාෂින් wo torimas ka. දොකෝද ශාෂින් wo torimas ka. ඒකට ඒකේ ආන්සර් තියෙනවා මිදුලේදී ගන්නවා. ගාඩන් එකේදී ගන්නවා කියන එක. ගාඩන් එකට කියනවා නිවා කියලා. නම් ප්ලේස් එකත් එක්ක දේ නිවාදේ take ගන්නවා කියනවා torimas. නිවාදේ torimas. Okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எங்கே அதாவது எங்கே புகைப்படம் எடுத்தீர்கள் அப்படின்னு கேட்கக்கூடியது. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு கொஸ்டின் ஃபார்மா காணப்படுது. எங்கே அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து டொக்கோ அப்படின்றது பயன்படுத்தப்படும். இந்த கேள்விக்கு வந்து எப்படியுமே ஆன்சரா வந்து ஒரு இடம் வரப்போகுது. அந்த இடத்துல செயல் நடக்கக்கூடியதா காணப்பட்டதுனால டே என்ற பார்ட்டிகளை சேர்த்துக்கொள்ள வேணும். ஆகவே டொக்கோ டே அப்படின்னு வரக்கூடியதா இருக்கும். புகைப்படம் போட்டோ அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஷஷின் அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து ஒப்ஜெக்ட் செயற்படு பொருளாக காணப்பட்டதுனால போ அப்படின்ற பார்ட்டிகளை வந்து சேர்த்துக்கொள்ள வேண்டும்.
அது வந்து புகைப்படம் எடுத்தல் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து டொரிமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரம் பாத்தீங்கன்னா இது வந்து கொஸ்டின் ஃபார்ம் ஒரு கேள்வி வடிவன்றதுனால காவை வந்து சேர்த்துக்கொள்ள வேண்டும். அவை டொரிமஸ்கா அப்படின்னு வரும். ஆகவே ஃபுல் சென்டென்ஸையும் பாத்தீங்க அப்படின்னா டொகோதே ஷஷின்வோ டொரிமஸ்கா, டொகோதே ஷஷின்வோ டொரிமஸ்கா அப்படின்னு வரக்கூடியதா காணப்படும். இதுக்கு வந்து ஆன்சர் கொடுக்குற நேரம் வந்து தோட்டத்தில் எடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய, தோட்டத்தில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா காணப்படும். அவை தோட்டம் கார்டன் அப்படின்னு சொல்றதுக்கு நிவா அப்படின்னு சொல்லப்படுது. அதோட வந்து தே பார்ட்டிகளை பயன்படுத்த வேணும். புகைப்படம் எடுத்துறதுக்கு டொரிமஸ், ஆவே நிவா தே டொரிமஸ் அப்படின்னு வரும். ஓகே. right ඒ වගේ ප්ලේස් එකකදී දෙයක් කරනවා නම් ප්ලේස් එකත් එක්ක දේ පාටිකල් එක යූස් කරනවා. ඊළඟට තියෙනවා කාට හරි කෙනෙක්ට මොන හරි දෙයක් කරමුද? එහෙම නැත්නම් මොන හරි දෙයක් කරන්න ඉන්වයිට් කරන විදිහ. එතකොට ඒක අපි හදාගන්නේ මේ සෙන්ටෙන්ස් එක. මේකට ගන්නවා ඉෂ්ෂොනි කියන වර්ඩ් එක. ඉෂ්ෂොනි කියලා කියන්නේ එකට සිංහලෙන් නම් එහෙම නැත්නම් together කියන මීනින් එක. එතකොට verb එකේ must කියන එක අයින් කරලා remove කරලා මේකට add කරනවා මසෙන්කා. verb එකේ must අයින් කරලා මසෙන්කා add කරාම ඒ verb එක කරමුද කියලා meaning එකක් එනවා. හරි? ඒකට අනිත් particles කලින් grammar use කරලා ලියන්න ඕනේ. මෙතන තියෙන won't you go to the station with me? එකට station එකට යමුද කියන sentence එක. ඒකට together එහෙම නැත්නම් එකට කියනවා ඉෂ්ෂොනි. ස්ටේෂන් එකට කියනවා එකී. ස්ටේෂන් එකට යනවා කියලා කියන්නේ විතර go. නම් go කියන verb එක තියෙනවා නම් particle එක ඒ particle එක. ඊළඟ go කියන verb එක තමයි ඉකිමස්. දැන් ඉකිමස් වල remove කරනවා මස් එක add කරනවා මසෙන්කා. දැන් ඉකිමසෙන්කා. ඉෂ්ෂොනි එකියේ ඉකිමසෙන්කා. එකට ස්ටේෂන් එකට යමුද? right okay. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது யாராவது ஒருத்தர் கிட்ட ஏதாவது ஒரு செயலை செய்யறதுக்கு வந்து இன்வைட் பண்றது. ஏதாவது ஒரு செயலை செய்வோமா அப்படின்னு ஒரு ஆலோசனை கேட்கறதுக்காக பயன்படுத்தக்கூடிய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பார்க்க போறோம். இதுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய சொல்ல பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ஸொனி அப்படின்னு சொல்லக்கூடியது. இஸ்ஸொனி அப்படின்னா ஒன்றாக, அதாவது டுகெதர், ஒன்றாக அப்படின்னு மீனிங் வரக்கூடியதா காணப்படும். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு பின்னால வினைச்சொல் வேர்ப் வரக்கூடியதாய்க்கும். அந்த வினைச்சொல்ல மஸ் அப்படின்றத ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா மசென்கா அப்படின்றத வந்து எட் பண்ண வேணும். ஆகவே முதலாவது உதாரணம் பாத்தீங்க அப்படின்னா won't you go to the station with me, அதாவது என்னோடு அதாவது ஸ்டேஷனுக்கு என்னோடு தரப்பிடத்துக்கு வருவீர்களா அப்படின்னு வந்து கேட்கக்கூடியதா காணப்படும். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதலாவது வந்து என்னுடன், அதாவது ஒன்றாக அப்படின்னு வாரத்துக்காக இஸ்ஸோனி அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ண வேணும். அது ஸ்டேஷன், அதாவது தரிப்பிடம் அப்படின்னு சொல்றதுக்கு எக்கி அப்படின்னு சொல்லப்படுது. அது நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது கோ அப்படின்ற வந்து அதாவது செல்லுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய வினைச்சொல் பயன்படுத்தப்படுது. அந்த வினைச்சொல் வார இடத்துல, அதாவது ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு செல்லுதல் அப்படின்ற வினைச்சொல் வார இடத்துல அதுக்கு முன்னாலே ஏன்ற பார்ட்டிக்கல் பயன்படுத்த வேணும். ஆகவே இந்த இடத்துல ஏ அப்படின்ற பார்ட்டிக்கல் வரும். அது வந்து கோ அப்படின்றது வந்து இக்கிமஸ். இதை நீங்க என்ன செய்யணும்னா மஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா மசின்கா ஆட் பண்ண வேணும். ஆகவே இக்கிமசின்கா அப்படின்னு வரக்கூடியதா காணப்படும். ஆகவே இஸ்ஸொனி எக்கியே இக்கிமசின்கா, இஸ்ஸொனி எக்கியே இக்கிமசின்கா. ஓகே. okay වගේ ඊළඟ sentence එක ලියන්න. இதே மாதிரி மற்ற சென்டென்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க.
Okay, next one. Nantina, won't you eat lunch with me? එකට දවල් කෑම කමුද කියන සෙන්ටෙන්ස් එක. ඒකට මෙතෙන්දිත් ඉස්සොනි ගන්න පුළුවන් ඉස්සොනි. එතන ලන්ච් එකට කියනවා ඉරුගහන්. ඒක ඔබ්ජෙක්ට් එකක් නිසා වෝ කියන පාර්ටිකල් එක. ඊළඟට කමුද කියලා අහන්නේ. එහෙම නැත්නම් eat කියන verb එක. eat කියන්නේ තබෙමස්. ඒකට ඒකේ මස් රිමූව් කරලා මසෙන් කා ඇඩ් කරනවා. තබෙමසෙන් කා. ඉස්සොනි ඉරුගහන් වෝ තබෙමසෙන් කා. ඉස්සොනි ඉරුගහන් වෝ තබෙමසෙන් කා. Okay. ஓகே மேம். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, "வோன்ட் யூ ஈட் லஞ்ச் வித் மீ?" என்னுடன் உணவு சாப்பிடுவாயா அப்படின்னு கேட்கக்கூடியது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றாக அப்படின்னு வாரத்துக்காக இஸ்ஸோனி அப்படின்றது பயன்படுத்த வேணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லஞ்ச் அப்படின்றதுக்கு வந்து இரோகொஹான் அப்படின்னு சொல்லப்படுது. இரோகொஹான் அப்படின்னு சொல்லப்பட வேணும். அதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓ பார்ட்டிகல் இது வந்து செயற்படு பொருள் அப்படின்றதுனால சாரி ஓ பார்ட்டிகல் பயன்படுத்த வேணும். அதுக்கு பின்னால வந்து அதாவது இது ஒரு கேள்வியா கேட்கப்படுறதுனால வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தபேமஸ் அப்படின்றதுல வந்து மஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு மசென்காவை எட் பண்ண வேணும். ஆவே தபே மசென்கா அப்படின்னு வரக்கூடியதா இருக்கும். அதாவது மறுபடியும் சொல்றேன், "won't you eat lunch with me?" அதாவது என்னுடன் சேர்ந்து பகல் உணவு சாப்பிடுவாயா அப்படின்னு சொல்லக்கூடியது. இல்லை என்னுடன் அப்படின்னு ஒன்றாக அப்படின்றதுக்கு இஸ்ஸொனி அப்படின்னு சொல்லப்படுது. அது லஞ்ச் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருகுஹான் அப்படின்னு சொல்லப்படுது. அது ஒப்ஜெக்டாக வரதுனால ஓ பார்ட்டிகல் பயன்படுத்தப்படுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிடுதல் அப்படின்றதுக்கு தபேமஸ் அப்படின்னு சொல்லப்படும். அதில் மஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு மசென்கா வெட் பண்ண வேணும். ஆவே தபே மசென்கா அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். ஆவே இஸ்ஸொனி இரகுஹான் வோ தபே மசென்கா அப்படின்னு வரும். ஓகே. ඒ වගේ invite. invite කරනකොට මොන හරි දෙයකට must කියන එක remove කරලා mustෙන් කා add කරනවා. ඊළඟට තියෙනවා let's do something කියන එක. ඒකට අර කලින් question එකේ answer එක විදිහට ගන්න පුළුවන් මේක. මේකෙදි කරන්නේ verb එකේ must කියන එක remove කරලා must add කරනවා. ඒ example තියෙනවා let's eat. හමු කියන එක. ඒකට eat කියන verb එක තබෙමස්. තබෙමස් වල must remove කරලා must add කරනවා. තබෙමස්. Okay. ஓகே மேம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லெட்ஸ் டூ சம்திங், அதாவது ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஏதாவது ஒன்றே செய்வோம் அப்படின்னு சொல்றதுக்காக பயன்படுத்தக்கூடியது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா வேர்ப் வினை சொல்ல மஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக மசோ அப்படின்றத வந்து எட் பண்ண வேணும். உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் லெட்ஸ் ஈட் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது நாங்கள் ஏற்கனவே கேள்வியாக கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணுற நேரம் வந்து லெட்ஸ் ஈட் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இல்லை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தபேமஸ் அப்படின்னா சாப்பிடுதல். இல்லை வந்து மஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு மஸ்ஸோ வெயிட் பண்ண வேணும். அவே தபே மஸ்ஸோ அப்படின்னு வரும். ஓகே. Okay, next one. ඊළඟ එකක් බලමු. ඊළඟට තියෙන let's watch a movie on Sunday. Sunday film එකක් බලමු කියන එක. එතකොට Sunday කියන නිචියෝබි. එතකොට මෙතන specific day එකක් තියෙනවා. එහෙනම් me කියන particle එක. අර movie එකට කියන ඒක එක object එකක්. දැන් wo particle එක. ඊළඟට බලනවා. watch කියන verb එක තමයි mimas. දැන් mimas වල must remove කරලා masho add කරනවා. mimasho. නිචියෝබිනි ඒගව mimasho. නිචියෝබිනි ඒගව mimasho. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் லெட்ஸ் வாட்ச் அ மூவி ஆன் சண்டே அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை திரைப்படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக காணப்படும். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுக்கு வந்து நிச்சியோபி அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு குறிப்பிட்ட நாளை பற்றி சொல்கிறதுனால நீ பார்ட்டிக்கல் பயன்படுத்தப்பட வேணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மூவி திரைப்படம் அப்படின்றதுக்கு ஏகா அப்படின்னு சொல்லப்படுது. இது செயற்படு பொருள் அப்படின்றதுனால ஓ பார்ட்டிக்கலை வந்து சேர்த்துக்கொள்ள வேணும். அதாவது பார்த்தல் அப்படின்றதுக்கு மிமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் என்ன செய்யணும்டா மஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு மஸ்ஸோ வெயிட் பண்ணினா மிமசோ அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். ஆகவே நிச்சியோபி நீ ஏகாவோ மிமசோ. நிச்சியோபி நீ ஏகாவோ மிமசோ. ஓகே. Okay, ඊළඟට මේ sentence එක. එතන let's go to Kyoto. Kyoto යමු කියන එක. ඒකට Kyoto කියන්නේ place එකක්. Kyoto A.
ස්පේස් එකකට යනවා නිසා ඒ පාටිකල් එක. අන්න ගෝ කියන්නේ ඉකිමස්. ඉකිමස් වල මාස් එක රිමූව් කරලා මාෂෝ වැඩි කරනවා. ඉකිමෂෝ. கியோட்டோயே இக்கிமாஷோ. ஓகே. ஓகே மேம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, லெட்ஸ் கோ டூ கியோட்டோ. அதாவது கியோட்டோக்கு செல்வோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து முதலாவது கியோட்டோ அப்படின்றது வர வேணும். ஏதாவது ஒரு இடத்துக்கு செல்லுதல் அப்படின்றதுனால அதோட ஏ பார்ட்டிக்கலை பயன்படுத்த வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, கோ அப்படின்றதுக்கு செல்லுதல் அப்படின்றதுக்கு இக்கிமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் மஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு மஸ்ஸோ வெயிட் பண்ண வேணும். ஆவே இக்கிமஸோ அப்படின்னு வரும். ஆவே கியோட்டோ ஏ இக்கிமஸோ. கியோட்டோ ஏ இக்கிமஸோ. ஓகே. ஓகே ඒ ටික නෝට් ඩවුන් කරගන්න. இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க.
right okay එතකොට let's do කියන එක හදාගන්නේ verb එකේ must remove කරලා must show add කරලා ඉතින් මෙතනින් මේ lesson එක ඉවර වෙනවා ඊළඟ lesson එක start කරමු right ඊළඟට තියෙන්නේ lesson 7 ඒකේ vocabulary list එක බලමු first one පළවෙනියටම තියෙන verb එකක් cut slice කියන එක kirimas okay அடுத்தது லெசன் 7ல முதலாவது வேர்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிரிமஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அது வந்து வெட்டுதல் அல்லது ஸ்லைஸ் பண்ணுதல் போன்ற கருத்துக்களை தரக்கூடியதா இருக்கும் ஓகே and send කියන එක යවනවා okurimas அது ஒக்கூரிமஸ் அப்படின்னா அனுப்புதல் the give දෙනවා කියන එක agemas அடுத்தது கொடுத்தல் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அகேமஸ் the receive ලබා ගන්නවා කියන එක moraimas அடுத்தது மொராய்மஸ் அப்படின்னா பெற்றுக்கொள்ளுதல் ඊළඟට lend ණයට දෙනවා kashimas அடுத்தது கஷிமஸ் அப்படின்னா கடனுக்கு கொடுத்தல் and borrow ණයට ගන්නවා karimas கடனுக்கு வாங்குதல் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரிமஸ் and teach උගන්වනවා osiemas அடுத்தது ஒஷியேமாஸ் கற்றுக் கொடுத்தல் learn ඉගෙන ගන්නවා நராயிமஸ் கற்றல் படித்தல் ඊළඟ make a telephone call කරනවා kakemas ඒකට මේක තනියම use කරන්නේ දෙන්නවා කියන object එක. يعني දෙන්නවා කියන්නේ telephone එකත් එක්කම use කරන්නේ දෙන්වවෝ kakemas அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா கக்கேமஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்தல் மேக்க டெலிபோன் கால் அப்படின்னு சொல்லக்கூடியது இது தனியா யூஸ் பண்றது இல்ல டெலிபோன் அதாவது தொலைபேசி இந்த வேர்டோட யூஸ் பண்ணப்படும் தொலைபேசி அப்படின்றதுக்கு தென்பா ஆகவே தென்பாவோ கக்கேமஸ் ஓகே ඊළඟ hand අතට කියනවා තේ அடுத்தது கை அப்படின்னு சொல்றதுக்கு வந்து தே chopstick වලට කියනවා hashi அடுத்தது சாப்ஸ்டிக் வந்து அஷி அப்படின்னு சொல்லப்படுது and spoon එක කතකනා වචනයක්. එතකොට ඒක සූ වලින් start කරන්නේ pronounce කරන්නේ is කියලා spoon. அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்பூன் கரண்டி அப்படின்னு சொல்றதுக்கு வந்து கத்தகனாவால ஸ்பூனு அப்படி எழுதப்பட்டிருக்குது ஆனா வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து சூல ஸ்டார்ட் பண்ணப்படும் ஆனா நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்றீங்க மிஸ் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ண வேணும் knife එක පිළිය knife அடுத்து நைஃப்க்கு வந்து நைஃப்டா கத்தி நைஃப்க்கு வந்து நைஃபு and fork ගෑරුපුව fork அடுத்து முட்கரண்டி ஃபோக் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஃபோக்கு and scissor කතුරට කියනවා hasaami அடுத்தது அசாமி அப்படின்னா கத்திரி
அது கத்திரிக்கோல். ටැක්ස් වලට කතකනා වලින් ෆකුසු அதாவது ஃபெக்ஸ் தொலை நகல் அப்படின்றதுக்கு வந்து கத்தகனாவால பகுசு. නැවත වර්ඩ් කියන එක Microsoft Word කියන එක වාපුරෝ කතකනා වාපුරෝ அது வேர்ட் ப்ரொசஸர்ஸ் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படின்றதுக்கு வந்து வாட் இஸ் தட் வேர்ட் மேம்? වාපුරෝ வாக்குரோ. and personal computer the pasokon එකත් කතකනා pasokon அது பர்சனல் கம்ப்யூட்டர் தனிப்பட்ட கணினி அதாவது பிசி அப்படின்றதுக்கு வந்து வாட் இஸ் தட் வேர்ட் மேம்? pasokon பசோகோன். and පංච එකත් කතකනා පංචි පංචි அது பஞ்சி அதுவும் கதக்கனால் தான் வேணும். பஞ்ச துளைப்பான். and stapler hotchikisu hotchikisu அது ஒச்சிகிசு அப்படின்றது ஸ்டெப்லர் பிணைப்பான். and sellotape serotape serotape இது செரோ தேப்புன்றது ஸ்லோ டேப் அதாவது ஒட்டு நாடா. and eraser keshigomu keshigomu அதாவது கெஷி கோமு அப்படின்னு சொல்லக்கூடியது இரேசர் அதாவது அலிரப்பர். the paper කියන්නේ කඩදාසි කමි කමි அதாவது கடதாசி பேப்பர் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து கமி. and flower මල් වලට කියනවා hana hana அதாவது பூக்கு வந்து ஹனா. shirt ஒரு ஷர்ட் එකත් කතකනා ஷட்ஸு ஷட்ஸு அதாவது ஷட்ஸு அப்படின்னு சொல்லப்படுது ஷர்ட்டுக்கு அதாவது ஷர்ட் சட்டைக்கு வந்து கத்தக்கனாவால ஷட்ஸு. and present gift එකට කියනවා පුරේසෙන්තෝ அது புரே சென்டோ அப்படின்றது வந்து அதாவது கிஃப்ட் ப்ரெசன்ட் அதாவது வெகுமதி அதாவது கொடுக்குற பரிசு. the baggage නැත්නම් parcel නිමොත්සු නිමොත්සு அதாவது பேக்கேஜ் அல்லது பார்சல் ஏதாவது ஒரு பொதியை கொடுக்கறதுக்கு வந்து நிமோட்சு நிமோட்சு பொதி அப்படின்றதுக்கு நிமோட்சு. money මුදල් වලට කියනවා ඔකානේ ඔකානේ பணம் அப்படின்றதுக்கு ஒக்கானே. ticket කිප්පු කිප්පු அது வந்து டிக்கெட் அப்படின்றது வந்து கிப்பு. கிறிஸ்மஸ் வலට කියනවා කුරිසු මසු කුරිසு මසු கிறிஸ்மஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு வந்து குரிசு மசு. already නැත්නම් දැනට මත් කියනවා මෝ மோ அப்படின்னா ஏற்கனவே ஆல்ரெடி. not yet තාවනේ මදා මදා இன்னும் இல்லை நாட் ஷெட் அப்படின்றது வந்து மதா. and from now on නැත්නම් soon කියනවා කොරේ කරා அது கொரே கரா அதாவது ஃப்ரம் நவ் ஒன் இப்போதிலிருந்து அல்லது சீக்கிரம் அப்படின்னு சொல்றதுக்கு. ඊළඟ trip එක නැත්නම් tour එකට කියනවා රියෝකෝ சுற்றுலா ட்ரிப் போன்றதுக்கு வந்து ரியோகோவோ ரியோகோ. souvenir නැත්නම් present ඔමියාගේ சுவனியர் அல்லது பிரசன்ட் அதாவது பரிசு போன்றவற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒமியாகே. යුරෝප් එක කතකනා වලින් යුරෝපා அது ஐரோப்பியா அப்படின்றதுக்கு வந்து யூரோப்பா அப்படின்றது கத்தக்கனாவால. ඊළඟට ස්පේන් ස්පාඤ්ඤයට කියනවා ස්පේන් එක ස්පේන්මයි සූරියානේ ප්‍රොනවුන්ස් කරන්නේ ස්පේන්. அது ஸ்பெயினுக்கு வந்து ஸ்பெயின் தான் சொல்லப்படுது ஆனா ஃபர்ஸ்ட் லெட்டர் சூவா இருந்தாலும் ஸ்ன்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ண வேணும். right ඊළඟට තියෙනවා family members-ලා කොහොමද ජපනීස් වලින් කියන්නේ කියන එක. family එකට කියනවා කසෝකෝ කියලා කසෝකෝ
குடும்பம் அப்படின்றதுக்கு வந்து கசோக்கு. එතකොට ජැපනීස් වලදී ෆැමිලි මෙම්බර්ස්ලා කියන්නේ my family තමන්ගේ ෆැමිලි එක සහ ළඟට වෙන කෙනෙක්ගේ ෆැමිලි එක කියන මෙම්බර්ස්ලාට වෙන වෙනම words තියෙනවා. එතකොට මේකෙන් කරන්නේ වෙන කෙනෙක්ගේ ෆැමිලි එකේ මෙම්බර් කෙනෙක්ට එයාලට රෙස්පෙක්ට් කරන එක තමයි ඒ වර්ඩ් එක චේන්ජ් කරලා කරන්නේ. ඒකට ඒ words ඒ වෙලාවට යූස් කරන්න පුළුවන්. ෆස්ට් one තියෙනවා grandmother my family කියනවා සොබෝ කියලා කියනවා සොබෝ. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பம் அப்படின்றது கசோ அப்படின்னு சொல்லப்படுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தண்ட குடும்ப அங்கத்தவருக்கு பயன்படுத்தக்கூடிய வேர்ட்ஸ்க்கும் இன்னொருத்தட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய வேர்ட்ஸும் வித்தியாசமானது. காரணம் என்ன அப்படின்னா இன்னொரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கௌரவமா சொல்லணுன்றதுக்காக வேற வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படுது. இதுல ஃபர்ஸ்ட் வேர்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சொபோனே தானே සොබෝ. சொபோ கிரேண்ட் மதர் அப்படின்னு சொல்லக்கூடியது பாட்டி. ඊළඟට වෙන කෙනෙක්ගේ grandmother නම් මේක තමන්ගේ grandmother කිව්වට වැරදි නැහැ. හරි. මොකද්ද? ඔබාසන්. இது வந்து தன்னுடைய கிரேண்ட் மதருக்கு சொன்னாலும் தவறு இல்லை. ஆனாலும் வந்து இன்னொருத்தோட கிரேண்ட் மதர் சொல்ற நேரம் ஒபாசன். ඊළඟට grandfather my family my grandfather නම් සොෆු කියලා කියනවා සොෆු. என்னுடைய பாட்டன் அப்படின்னு சொன்னா சொஃபுன்னு இது மேம் சொஃபு. ඊළඟ someone's grandfather වෙන කෙනෙක්ගේ grandfather නම් ඔජීසන්. இன்னொருவட பாட்டன் அப்படின்னு சொன்னா ஒஜீசன். ඊළඟට මේ දෙකේම grandparents ලාට එකම word එක use කරන්නේ සොෆුබෝ. தாத்தா பாட்டி கிரேண்ட் பேரண்ட்ஸ்க்கு பொதுவாக ஒரு வேர்ட் வந்து யூஸ் பண்ணப்படும். அது வந்து சொப்புபோ. ඊළඟට my mother මගේ අම්මට කියනවා හහා. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய தாய் அப்படின்றதுக்கு அஹா. ඊළඟට වෙන කෙනෙක්ගේ mother අම්මට ඔකාසන්. இன்னொருவட தாய்க்கு ஒகாசன். ඊළඟට my father சிச்சி. என்னுடைய தந்தை சிச்சி. someone's father ஒத்தோசன். இன்னொருவட தந்தைண்டா ஒத்தோசன். ඊළඟට මේ දෙකේම parents ලාට කියනවා ரியோஷின். அது ரியோசின் அப்படின்னா பெற்றோர்கள். இது ரெண்டுக்குமே கொமனாவே பயன்படுத்தப்படும். ඊළඟට younger sister නංගිට ඉමෝතෝ දෙකේම ඉමෝතෝ කියලා තමයි කියන්නේ. ඕනේ නම් මෙතන someone's sister කියන්න පුළුවන් son කියන එක ඇඩ් කරලා ඉමෝතෝ son කියලා. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யங்கர் சிஸ்டர் இளைய சகோதரி அப்படின்றதுக்கு இமோத்தோ அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணப்படுது. ரெண்டுக்குமே பொதுவாக தன்னை சகோதரி இளைய சகோதரி தான் சரி இன்னொருவட இளைய சகோதரி தான் சரி இமோத்தோன்னு சொல்லப்படும். ஆனால் இன்னொருவட இளைய சகோதரியை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக இமோத்தோட சன் எட் பண்ணப்படும். ஓகே. and younger brother මල්ලිට කියන ඔතෝතෝ මේකෙත් වෙන කෙනෙක්ගේ මල්ලිට නම් son ඇඩ් කරන්න පුළුවන් ඔතෝතෝ son. அதை வந்து இளைய சகோதரன்றதுக்கு ஒத்தோத்தோ இன்னொருவட இளைய சகோதரன்டா ஒத்தோத்தோட சன் எட் பண்ணினா ஓகே. ඊළඟට I එක දන්නවනේ වතශී. அடுத்தது நான் அப்படின்றதுக்கு வத்தஷி. ඊළඟට තමන්ගේ elder sister අක්කට කියනවා අනේ කියලා. අනේ. தன்னுடைய மூத்த சகோதரின்றதுக்கு அண்ணே அப்படின்னு சொல்லப்படுது. ඊළඟ someone's elder sister ஒனேசன். இன்னொருவட மூத்த சகோதரின்றதுக்கு ஒன்னேசன். elder brother அனி. மூத்த சகோதரன் தண்ட மூத்த சகோதரன் அனி. and someone's elder brother ஒனேசன். இன்னொருவட மூத்த சகோதரன் ஒனேசன்.
ඊළඟට brothers and sisters ඒ දෙකටම එකම word එක use කරනවා. කියෝදයි කියෝදයි. அது வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சிபிலிங்ஸ் அப்படின்றதுக்கு சகோதரர்கள்ன்றதுக்கு பொதுவா கியோ தை அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவான வேர்ட் யூஸ் பண்ணப்படும். ඊළඟට my wife சுமா சுமா. என்னுடைய மனைவி அப்படின்றதுக்கு சுமா. someone's wife okusan okusan. இன்னொருவரோட வைஃப்ன்றதுக்கு ஒக்குசன். ඊළඟට my husband otto otto. என்னுடைய கணவன் அப்படின்றதுக்கு ஒட்டோ. someone's husband කියනවා ශුජින් කියලා කියන්න පුළුවන්. ශුජින් එහෙම නැත්නම් මේ ශුජින් කියන එකත් තවත් polite කරන්න go එක add කරලා go ශුජින් කියලා කියන්නත් පුළුවන්. இன்னொருவரையும் கணவர் அப்படின்றதுக்கு வந்து சுஜின் அப்படின்னு சொல்லலாம். அதை இன்னும் ரெஸ்பெக்ட் பண்ணணும், அப்படி கௌரவமா சொல்லணும் அப்படின்னா கோ வெயிட் பண்ணி கோ சுஜின் அப்படின்னு சொல்லலாம். ඊළඟට husband and wife දෙන්නටම කියනවා ஃபூ. அது கணவன் மனைவி ரெண்டு பேத்துக்கும் கொமனா வந்து ஃபூ ஃபூ. ඊළඟට daughter මුසුමේ මුසුමේ. ඒකට මේකෙත් ඕන add කරන්න පුළුවන් මුසුමේ san. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மகளுடைய வார் நேரம் முசுனே, இன்னொருவரோட மகளுடைய வார் நேரம் கௌரவமா சொல்ல அதோட சன் எட் பண்ணணும் முசுனே சன். ඊළඟට මුසුකෝ කියනවා san. මේකෙත් someone san කියන එකට add කරන්න පුළුවන් san කියන එක මුසුකෝ san. தன்னுடைய மகனுடைய வார நேரம் முசுக்கோ, இன்னொருவருடைய மகனுடைய வார நேரம் நமக்கு சன் எட் பண்ணா போதும், அவே முசுக்கோ சன். ඊළඟට children කොදොමෝ කොදොමෝ. அதாவது தன்னுடைய குழந்தைகள் வாரத்துக்கு கொதோமோ. එහෙම නැත්නම් ඔක්කෝ san ඔක්කෝ san. மற்றவரோட குழந்தைக்கு வந்து ஒக்கோ சன். ඒකට ඒ විදිහට family එකේ members ලා කියන්න පුළුවන් ජපනීස් වලින්. ඊළඟට බලමු මේ lesson 7 වල grammar particle. ඒකට මේ lesson 7 වල තියෙන first grammar particle තමයි verb එකක් කරන්න use කරන method එක. එහෙම නැත්නම් tool එක ගැන කියන විදිහ. ඒකට මෙතනදී method එක එහෙම නැත්නම් tool එකත් එක්ක use කරන particle එක තමයි they කියන particle එක. ඉරගනා they අකුර. ඊළඟට verb එක example තියෙන I eat with chopstick. මම chopstick වලින් කනවා කියන එක. උඩ මේකට subject add කරන්න පුළුවන් මුලට වතශිවා. එහෙම නැත්නම් chopstick කියන එක තමයි tool එක විදියට ගන්නෙ. chopstick වලට කියනවා hashi. දැන් tool එකත් එක්ක they particle එක. ඊට verb එක eat කනවාට කියනවා tabemas. hashi de tabemas. hashi de tabemas. Okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு செயலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு உபகரணம் அல்லது வழிக்கு ஏதாவது வழிமுறை அல்லது உபகரணத்தை ஏதாவது செயலுக்காக பயன்படுத்த நேரம் பயன்படுத்தக்கூடிய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா நான் பேர் சொல்ல வந்து மெத்தட் அல்லது டூல், அதாவது செய்யக்கூடிய வழிமுறை அல்லது அதுக்குரிய உபகரணம் பயன்படுத்தப்படும். ரெண்டாவது தே அப்படின்ற பார்ட்டிக்கல் வந்து அதோட பயன்படுத்தப்படும். இதற்கு நான் உள்ள வரக்கூடிய தேன்றெழுத்து தேன்ற பார்ட்டிக்கலாக பயன்படுத்தப்படும். அடுத்தது வந்து வினைச்சொல் பயன்படுத்தப்பட வேண்டும். இதில் முதலாவது உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ ஈட் வித் சாப்ஸ்டிக், அதாவது நான் சாப்ஸ்டிக்கால் சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சாப்ஸ்டிக் அப்படின்றதுக்கு வந்து அஷி அப்படின்னு சொல்லப்படுது. அதோட தே பார்ட்டிக்கலை பயன்படுத்த வேணும். சாப்பிடுதற்கு தபேமஸ், ஆவே அஷி தே தபேமஸ். ஓகே. ඊළඟ sentences එක ලියන්න.
மத்த சென்டென்ஸ ட்ரை பண்ணி பாருங்க.
Okay, next one. ඊළඟට තියෙනවා I wrote the letter in English. English වලින් letter එකක් ලිව්වා කියන එක. ඒකට මෙතන method එක විදිහට ගන්න English කියන එක. දැන් English වලට කියනවා ego. ඊළඟට තේ particle එක letter එකට කියනවා තෙගමි. ඒක object එකක් නිසා walk කියන particle එක. ඊට verb එක kakimasu. ego de tegami wo kakimasu. ego de tegami wo kakimasu. Okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த மேம் கிவ் மீ a minute. ஓகே மேம். அதாவது பார்த்தீங்கன்னா ஐ ரோட் த லெட்டர் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது நான் ஆங்கிலம் மூலம் கடிதத்தை எழுதினேன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக காணப்படுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் மெத்தடா எழுதுறது பயன்படுத்தப்பட்ட மெத்தடா இங்கிலீஷ் அப்படின்னு காணப்படுது. இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எய்கோ அப்படின்னு சொல்லப்படுது. அதோட தே பார்ட்டிக்கலை பயன்படுத்த வேண்டும். இந்த மெத்தடோட வந்து மெத்தடாலஜியோட தே பார்ட்டிக்கல் பயன்படுத்தப்படுறதுனால தே பார்ட்டிக்கலை பயன்படுத்த வேணும். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எழுதுதல் அப்படின்னு சொல்றது கடிதம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து தெகாமி. இது செயற்படு பொருள் அப்படின்றதுனால அதோட ஓ பார்ட்டிக்கலை பயன்படுத்த வேணும். அதோட வந்து கக்கிமஸ் எழுதுதல் அப்படின்றது கக்கிமஸ். ஆவே ஏகோதே தெகாமிவோ கக்கிமஸ் அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படுது. மேம் கேன் யூ ஹியர் மீ? ஹலோ மேம். Yes. Okay, next one. ඊළඟට තියෙනවා I eat with hand. අතෙන් කනවා කියන එක. ඒතර කන්න use කරන tool එක විදිහට අත hand එක use කරනවා. hand කියන්නේ තේ, ඊළඟ particle එක දේ, eat Hello. කියනවා食べます. Hello. Can you hear me ma'am? Yeah, I can hear you. Okay ma'am. Okay. I eat with hand කියන sentence එක hand කියන්නේ තේ, ඊළඟ particle එක දේ, and verb එක eat කියනවා 食べます.手で食べます。手で食べます。Okay. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐ ஈட் வித் ஹேண்ட். அதாவது நான் கையால் சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. கை அப்படின்றதுக்கு தே, அதோட வந்து தே பார்ட்டிக்கலை பயன்படுத்த வேணும். சாப்பிடுதலுக்கு தபேமஸ். அவை தே தபேமஸ். Next one, ඊළඟට තියෙන question එක. What do you use to eat with? කන්නේ මොකෙන්ද කියන එක. ඒක කන්න use කරන tool එක ගැන තමයි අහන්නේ. now what කියන word එක ගන්නවා නනි. ඊළඟට particle එක දේ. ඊළඟට verb එකේ question form එක食べますか. නනිで食べますか. නනිで食べますか. அடுத்தது பார்த்தீங்கன்னா what do you use to eat with? அதாவது நீங்கள் சாப்பிடுவதற்கு எதை பயன்படுத்துகிறீர்கள் அப்படின்னு கேட்கப்படுது. இதில் வந்து வாட் அப்படின்றதுக்கு வந்து நனி, அதோட வந்து தே பார்ட்டிக்கல் பயன்படுத்த வேணும். சாப்பிடுதலுக்கு தபேமஸ், இது கேள்வி வடிவத்தினால காவைட் பண்ண வேணும். ஆவே தபேமஸ்கா அப்படின்னு வரும். ஆவே நனி தே தபேமஸ்கா. ஓகே Okay, ඒ වගේ verb එකක් කරන්න use කරන method එක. නැත්නම් tool එක ගැන කියනකොට they particle එක use කරනවා. ඊළඟට තියෙනවා giving something to someone කියන grammar එක. කෙනෙක්ට දෙයක් දෙනවා කියන sentence එක හදාගන්න විදිහ. එතකොට මේකෙදි අපි sentence එකේ මුලට ගන්නවා giver. ඒ කියන්නේ දෙන කෙනා. ඒකට යත් එක්ක වා කියන particle එක use කරනවා. ඊළඟට receiver. එහෙම නැත්නම් ගන්න කෙනා. යත් එක්ක me particle එක use කරනවා. ඊළඟට දෙන දෙය object එකත් එක්ක wo particle එක use කරනවා. ඊළඟට verbs ගන්න බලන්න මේ ටික එකක් තමයි දෙනවා කියන්නේ. ඒ කියන්නේ මොන හරි ඕනෙම දෙයක් දෙනවා. give කියන එක අගේමස්. ඊළඟට lend ණයට දෙනවා. kashimasu. ඊළඟට teach උගන්වනවා. oshiemasu. ඊළඟට write ලියනවා. kakimasu. send යවනවා. okurimasu. ඊළඟට call කරනවා. kakemasu. මේ තියෙන හැම මේ verbs ඔක්කොගෙම කියවෙන්නේ අපි කාට හරි මොන හරි දෙනවා කියන meaning එකක්.
ඒ නිසා මේ එකම ස්ට්‍රක්චර් එක යූස් කරන්න පුළුවන් giver වාක්‍යන පාටිකල් එක receiver me පාටිකල් ඊට ඔබ්ජෙක්ට් එකත් එක්ක wo. Okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து அதாவது கிவிங் சம்திங் டு சம்மன், அதாவது யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்தல் அப்படின்றதுக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து கிவர் வர வேணும், அதாவது கொடுக்கக்கூடியவர் வர வேணும், அவரோட வந்து வா பாட்டிகளை பயன்படுத்த வேணும். அதுக்கு பின்னால ரிசீவர், அதாவது பெற்றுக்கொள்ளக்கூடியவர் பேர் வர நபர் வர வேணும். அதுக்கு பின்னால நீ பார்ட்டிக்கல், அதுக்கு பின்னால கொடுக்க வேண்டிய அந்த பொருள் ஆப்ஜெக்ட் அது வர வேணும், அந்த செயற்படு பொருள், அதோட வந்து ஓ பார்ட்டிக்கல் வர வேணும். அதோட வந்து எந்தெந்த வினைச்சொல் வரும் அப்படின்னு சொன்னா முதல்ல அது வந்து கொடுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்கேமஸ் அப்படின்ற வினைச்சொல் வரும். அதே மாதிரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா லெண்ட், கடனுக்கு கொடுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய கஷிமஸ் அப்படின்ற வேர்ட் வரும். மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னா கற்றுக் கொடுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒஷியமஸ் அப்படின்ற வேர்ட் வந்து வரக்கூடியதா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா ரைட், எழுதுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய கக்கிமஸ் அப்படின்ற வேர்ட் வரக்கூடியதா இருக்கும். அடுத்தது சென்ட், அனுப்புதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒக்குரிமஸ் அப்படின்ற வேர்ட் வரக்கூடியதா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா அழைப்பு, கோல், அதாவது அழைப்பு கொடுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய கக்கேமஸ் அப்படின்ற வேர்ட் வரக்கூடியதாக காணப்படும். இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஏதோ ஒன்று கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம் வார்த்தைனால இது எல்லா வேர்ப்ஸோடையும் இது எல்லா வினைச்சொற்களோடையுமே இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல வந்து யூஸ் பண்ணப்படும். ஓகே. right example බලමු. I give a book to my friend. මම යාළුවාට පොතක් දෙනවා කියන sentence එක. ඒකට I කියන්නේ වතසි subject එක දෙන කෙනා giver. එයාත් එක්ක වා particle එක. ඊළඟ friend තමයි ගන්න කෙනා receiver. tomodachi එයාත් එක්ක නිමි කියන particle එක. ඊළඟ මොකක්ද දෙන්නේ object එක book on and wo particle එක. ඊළඟ give කියන verb එක තමයි agemasu. 私は友達に本をあげます。私は友達に本をあげます。Okay. ஓகே மேம். முதலாவது எக்ஸாம்பிள் உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா கிவ் அ புக் டு மை ஃப்ரெண்ட், அதாவது ஒரு புத்தகத்தை என் நண்பனுக்கு கொடுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்படின்றதுக்கு வந்து ஐ கிவ் அ புக் டு மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது நான் புத்தகத்தை நண்பனுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இல்லை நான் அப்படின்றதுக்கு வந்து வத்தஷி, அதோட வா பார்ட்டிக்கல் சேர்த்துக்கொள்ள வேணும். அது பார்த்தீங்கன்னா நண்பன் அப்படின்றதுக்கு தொமோதச்சி அப்படின்னு சொல்லப்படுது. அது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பன் வந்து ரிசீவராக காணப்படுறாரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீ பார்ட்டிக்கலை பயன்படுத்த வேணும். அடுத்தது வந்து புத்தகம், கொடுக்கக்கூடிய பொருள் வந்து ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகம், அதுக்கு ஒன் அப்படின்னு சொல்லப்படுது, அதோட ஓ பார்ட்டிக்கலை பயன்படுத்த வேணும். அது வந்து பார்த்தீங்கன்னா கியூ அப்படின்னு சொல்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அகேமஸ் அப்படின்ற வேர்ட் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆகவே அகேமஸ் அது அப்போ ஃபுல் சென்டென்ஸே பார்த்தீங்கன்னா வத்தஷிவா தொமதச்சி நீ ஒன்வோ அகேமஸ் அப்படின்னு வரக்கூடியதாக இருக்கும். அவ இந்த இடத்துல வந்து கிவர் ஆகிறது வந்து நான், அதே நேரம் ரிசீவராக இருக்கக்கூடியது நண்பன். ஓகே. ரைட் ඊළඟ sentence එක ලියන්න. மற்ற 2 சென்டென்ஸும் ட்ரை பண்ணி பாருங்க.
Okay, next one. නැතින මිස්ටර් සතෝ ලේන් මනුට මිස්ටර් කෙන්. සතෝ මහතා කෙන් මහතාට මුදල් ණයට දෙනවා කියන එක. එතකොට මේකේ giver තමයි සතෝ. එහෙනම් සතෝ සන්. එයා එක්ක වා කියන පාටිකල් එක. the receiver තමයි කෙන්. කෙන් සන් එක්ක නී පාටිකල් එක. and object එක විදිහට ගන්නවා money. ඔකන්නේ වෝ පාටිකල් එක. and ලෙන් කියන verb එක kashimasu. 佐藤さんはケンさんにお金を貸します。佐藤さんはケンさんにお金を貸します。Okay. ஓகே மேம். 2வது உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மிஸ்டர் சத்தோ லெண்ட் மனி டூ மிஸ்டர் கென். அதாவது திரு சத்தோ அவர்கள் திரு சன் அவர்களுக்கு திரு சத்தோ அவர்கள் திரு கென் அவர்களுக்கு பணம் கடனாக கொடுத்தார் அப்படின்னு சொல்லக்கூடியது. இல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கிவர் கொடுக்கக்கூடியவரா மிஸ்டர் சத்தோ வாராரு. அவருக்கு சத்தோ சன் அப்படின்னு சொல்லப்படும். அதோட கிவரோட வாப்பாட்டிகளை பயன்படுத்த வேணும். அடுத்து ரிசீவர் பெற்றுக்கொள்ளக்கூடியவர் யாரு அப்படின்னா மிஸ்டர் கென்னா காணப்படுறாரு. ஆகவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதில் வந்து கென்சன் அப்படின்றவர் வந்து வர வேணும். ரிசீவரோட நீ பார்ட்டிகளை பயன்படுத்த வேணும். ஆகவே கென்சன் நீ அப்படின்னு வரக்கூடியதாயிருக்கும். அது ஒப்ஜெக்ட் செயற்படு பொருளாக வந்து பணம்ன்றது வரக்கூடியதாயிருக்கும். பணம்ன்றதுக்கு ஒக்கானே செயற்படு பொருளோட ஓ பார்ட்டிகளை வந்து பயன்படுத்த வேணும். அது லெண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து கஷிமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே ஃபுல் சென்டென்ஸையும் பார்த்தீங்கன்னா சத்தோ சன் வா கென்சன் நீ ஒக்கானே ஓ கஷிமஸ். சத்தோ சன் வா கென்சன் நீ ஒக்கானே ஓ கஷிமஸ். ஓகே. Okay, next one. Nantina Mrs. Yamasaki teach Japanese to her. Yamasaki මහත්මිය ඇයට ජපාන් භාෂාව උගන්වනවා. ඒකට giver තමයි Yamasaki san. නම් giver එක වාක්‍යයට පාටිකල් එක. දැන් receiver තමයි she. නම් කනජෝ යත් එක්ක නී පාටිකල් එක. දැන් object එක විදිහට ගන්නවා Japanese කියන එක. නිහොන්ගෝ object එකත් එක්ක වෝ පාටිකල් එක. ඊළඟට teach කියන verb එක තමයි oshiemasu. නම් Yamasaki san wa kanajo ni nihongo wo oshiemasu. Yamasaki san wa kanajo ni nihongo wo oshiemasu. Okay. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா மிஸ்ஸஸ் யமசக்கி டீச் ஜப்பானீஸ் டு அர். அதாவது திருமதி யமசக்கி அவர்கள் அவளுக்கு ஜப்பானிய மொழி கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு சொல்லக்கூடியது. இல்ல பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ஸஸ் யமசக்கி தான் வந்து கிவரா வரக்கூடியதா, அதாவது கொடுக்கக்கூடியவரா மிஸ்ஸஸ் யமசக்கி வராங்க. ஆகவே அந்த இடத்துல வந்து யமசக்கி சன் அப்படின்னு வரணும். கிவரோட வாப்பாட்டிகள் பயன்படுத்தப்பட வேணும். அதோட வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ரிசீவரா வந்து அவளுக்கு அவள் அப்படின்னு வரக்கூடியதாய்க்கும். ஆகவே அவளிடத்துக்கு வந்து கனோஜோ அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணப்படும். ரிசீவரோட நீ பார்ட்டிகளை பயன்படுத்த வேணும். அதே நேரம் வந்து செயற்படு பொருளா இந்த ஒப்ஜெக்டா நிஹோங்கோ ஜப்பானிய மொழி அப்படின்றது வரக்கூடியதாயிருக்கும். அதை வந்து கற்றுக் கொடுத்தல் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஒஷியேமஸ். ஆகவே ஃபுல் சென்டென்ஸையும் பார்த்தீங்கன்னா யமசக்கி சன்வா கனஜோனி நிஹோங்கோவோ ஒஷியேமஸ். யமசக்கி சன்வா கனஜோனி நிஹோங்கோவோ ஒஷியேமஸ். ஓகே மேம். Okay, එතකොට giving something to someone sentence එක හදාගන්න විදියට. එතන මේකේ මේ lesson එකේ ඊළඟ ටික next week continue කරමු. මෙතෙන්ද නිකන් doubts මොනවද තියෙනවද? இதுவரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் காணப்படுதா? right. එහෙනම් මෙතනින් අදට class එක end කරනවා. next week continue කරමු මේ lesson එකේ ඉතුරු ටික. අරිගතෝ. අරිගතෝ ගොසයිමා ma'am. Good night. Good night අරිගතෝ.
අංගං හරඹ කලාව සහ ඉලංගං හරඹ කලාව හොඳින් පිළිලා තියෙනවා. ඒක